ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு, குருவை வணங்கி விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய அற்புதமான ஒரு உரையாடல் நம்முடைய வந்திருக்கின்றார் திரு அருணாச்சலம் சங்கரன் ஐயா அவர்கள். நல்ல ஆன்மீக பேச்சாளர், தமிழை மிக அழகான உச்சரிப்போடு பேசுகின்ற ஒரு வல்லமை பெற்றவர். இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னா நமக்கு உடனே யார் ஞாபகம் வருவா? ராமவீரன் தான் ஞாபகத்துக்கு வருவார். ராமாயணத்தில் இருந்து ஒரு சில கட்டங்களை, முக்கியமான நிகழ்வுகளை மிக அழகாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார் அருணாச்சலம் சங்கரன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்கள். சந்தோஷம். நல்லா, ரொம்ப சந்தோஷம். இரவு நல்லா இருக்கேன் சார். சந்தோஷம். அதான் அந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். ராமர் தான் நம்ம உடனே சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் மனிதராக பிறந்து வாழ்ந்தவர். கரெக்ட். சொல்லுங்க ஐயா. அதாவது இது எப்படின்னு கேட்டோம்னா, சராசரி மனுஷனும் தெய்வ நிலைக்கு உயர முடியும்னு சொல்லலை, வாழ்ந்து காமிச்சவர் ராமர். அதில் சிறப்பு என்னன்னா, கம்பராமாயணத்தை பற்றி ஒரு சில சொன்னாதான் இது சப்ஜெக்ட் வர முடியும். கம்பராமாயணம் இல்லாமல் நம்ம ராமரை பற்றி பேச தமிழ் இலக்கியத்தினுடைய தனிப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடியது கம்பராமாயணம். அதனால தான் கவி சக்கரவர்த்தி கம்பர்னு சொன்னாங்க அவர். ஆமாம். அதாவது 6 காண்டத்தில் 123 படலத்தில் 10,569 பாட்டு எழுதியிருக்காருன்னா பார்த்துங்க. 1850ஆம் வருஷம் பிறந்து 75 வருஷம் இருந்தார் அவர். திருவெந்தூரில் பிறந்தார். நாட்டரசங்கோட்டையில் அவர் இயற்கை எழுதினார். அவர் ஆதரித்து வளர்த்த ஒரு சடைய போடலர் திருவண்ணைநல்லூரில் ஒரு 100 பாட்டில் எழுதினார். முதல்ல அரங்கேற்றப்பட்ட நரசு தேவம் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் 1000ல் ஒருத்தர் சொல்ல, அந்த மாதிரி ஆள் 1000ல் ஒருத்தரோடு இருக்க மாட்டேன்ற கணக்கு வர மாதிரியே 10 பாட்டில் அவருடைய பெருமையை பாடியிருக்கார் அவர். அப்போ ஏற்பட்ட கம்பரில் காட்டக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மூலகாவிய ராமாயணத்தை ஒட்டி தான் எல்லாமே ராமாயணம் எழுதிருந்தாலும் கூட, உதாரணமாக எழுத்தச்சன்னு ஒரு மலையாளத்தில் எழுதியிருக்கார், மொல்லம்மான்றவங்க தெலுங்குல எழுதியிருக்காங்க, ராம்சரித் மானஸ் உங்களை துறைசார் தெரிஞ்சிருக்கோம், கீர்த்திவாசர் வங்காள மொழியில் எழுதியிருக்கார், ரகுவம்சம் காலேஜில் எழுதினார். இத்தனை பேர் எழுதியிருந்தார். இன்னும் நிறைய ஏற்பட்ட தாய்லாந்துலேருந்து இந்த வருஷம் மலையாளம் எல்லாம் மலேசியாவில் எல்லா ஊர்லேயும் ராமாயணம் இருந்தாலும் கம்பராமாயணத்தினுடைய தனி சிறப்புலாம் அவர் முழுக்க மனிதராக மட்டும்தான் காமிச்சிருப்பார். ராமத்தினுடைய அவதார நோக்கத்துக்காக அவதரித்தாலும் கூட மறைத்து கொண்டு தெய்வனுடைய வெளியில காட்டாமே மனிதராக வாழ்ந்தார். அதனாலதான் இது வெற்று கதையல்ல, வரலாறு நெகிழ்ந்த நிகழ்வு சொல்ற காரணம். இப்ப சினிமா பாத்தீங்கன்னா 2 மணி நேரத்துல ஹீரோ எந்த தப்பும் பண்ணவே மாட்டான். ஆமா, கடைசி வரை நல்லவனாவே இருப்பான். ஆனா ராமர் அப்படி இல்லை. ராமர் தவறு பண்ண காட்சிகள் நிறைய வருது. அதுல இருந்தே அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்தான்னு புரியுது. அப்ப மனிதனா வாழ்ந்தவர் தெய்வனுடைய அடைய முடியுமான்னு முடியும். அதுதான் கம்பரே அடைமொழி கொடுக்குறாரு அவருக்கு. ஓ, நடையின் நின்று உயர் நாயகன் தோற்றத்தின் இடைநிறுத்த ராமாவதார பேரு தொடை நிரம்பியதோம் அருமா கதை சடையின் நல்லூர் வெண்ணை நல்லூர் சடையின் வயின் தந்ததேன்னு சொல்லி முடிப்பார். நடையின் நின்று உயர் நாயகன், அந்த வார்த்தை நடையின் நின்று ஒடுக்க நெறியில் அன்பின் வரி அறத்தின் வழி நின்று அறநெறி பிறடாத முறையான நேர்த்தியான வாழ்க்கையை மேற்கொண்ட போதிலும் கூட ஆசாபாசங்களுக்கும் இன்ப துன்பங்கள் ஆட்பட்ட நிலையிலும் கூட தன்னிலை தவறாமல் அதான் நிலையும் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானப்பெரிதுன்னு வள்ளுவர். தன்னிலை நடையின் நின்று ஒடுக்க நடை நின்று உயர்ந்த நாயகன் ராமன். அது எப்படி உயர்ந்தானது பாப்பா. அதனாலதான் எதுக்கு சொல்றான்னா, உயர முடியுமானா முடியும். அதுக்காக அஃபிடேவிட் இருக்காருன்னா ராமரே இருக்கார். அது யாரை சர்டிஃபை பண்ணா கம்பர் சர்டிஃபை. இதுக்கு மேல என்ன பண்ண? ஏன்னா நம்ம சொல்லணும்னா மற்ற ராமாயணம் பார்த்தோன்னா அவர் மகாவிஷ்ணுவோட அவதாரம், அவர் பண்ணிட்டார், நம்மளால முடியுமா சுவாமி அப்படின்னு ஒதுக்கிடுவோம். அப்படி இல்லடா, உன்னாலேயும் முடியும்டா, ஏன்னா உன்ன மாதிரி தான் அவர் வாழ்ந்தார். ஏன்னா அதை சிதப்பிரக்னு சொல்லுவான். இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்காமலும் துன்பம் வருகின்ற போது துவண்டு போனக்கூடிய சமமா பறக்கக்கூடிய நடுநிலை நின்ற நாயகன்றதால்தான் நடை நின்று உயர் நாயகன் பேர் அவருக்கு. சிதப்பிரக்ஞன் அப்படிங்கிற சிதப்பிரக்ஞன்றது இவர் நம்ம சோசார் ரொம்ப அழகா விளக்கம் சொல்லுவார். கரெக்ட், கேட்டிருக்கேன். மகாபாரதம் பேசுகிறது இல்ல, ஆமா, அவ்வளோ அழகா இதுல ராமாயணத்துல அதாவது விடிஞ்சாவனு பட்டாயம் சொன்னப்பா நான் தான் ராஜான்னு துள்ளி குதிக்கிறேன். நீ தான் எலெக்ஷன் முன்னாடி சொன்ன அது மாதிரி சொல்லப்பா. அதே இந்த காலத்து கட்டத்துல உடனே ராத்திரி கூனி சூழ்ச்சியால நாடகம் ஆனா உனக்கு தெரியும். அப்புறம் நாளைக்கு உனக்கு காட்டுக்கு போன்னு சொன்னப்போ நான் இது காட்டு போன்னு கேள்வி கேட்கல, ஒரு மறுப்பும் சொல்ல. ரொம்ப நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்கன்னார். மகான்களை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சது எனக்கு.
இந்த மாதிரி வாய்ப்பு தான் காத்துன்னு சொல்றேன். அப்ப எப்பேற்பட்ட ஒரு தியாக மனப்பான்மை இருக்கும். அவர் தியாகம் பண்ணான்னு கூட சொல்லிக்கிறேன், சந்தோஷமா எடுத்துப்பாரு. அதனாலதான் தாயை திட்டாம இருக்காரு. அது கடைசி வரைக்கும். இப்ப அதுல அவர் 3 நிலைகள்ல பார்க்கலாம். எப்படின்னா, ஒரு மனிதர் மகா மனிதனா உயர முடியும்னு சொன்னோம், வாழ்ந்து காட்டியவர் ராமன் சொன்னோம், அத்தாட்சி கம்பராமன் சொல்லியிருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் 3 நிலை எடுத்துக்கலாம். ஒரு சுருக்கமா சொன்னா, ஒரு கேப்சூல் ஃபார்ம்னு சொன்னா, மாமனிதர்களுக்கு உண்டான வழிகள் என்ன? முதல் நிலை என்னன்னா, தன் தவறை உணர்வது, வருந்துவது, மன்னிப்பு கேட்பது. இது முதல் நிலை. இது பார்க்கலாம். அது மாதிரி பிறருடைய தவறை மன்னிப்பது, அவருக்கு அருளுவது இரண்டாவது நிலை. மூணாவதுனா நமக்கு கெடுதல் பண்ணவனும் நல்லது பண்றது. அப்பா அவனுக்கே நல்லது பண்றது. ஆமா, யாரு கெடுதல் பண்ணானோ அவர் நன்மை செய்து விடன்னு சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி இந்த 3ஐயும் பண்ணாரு, ராமர் பண்ணாரு. இப்ப காட்சிக்கு வருவோம் நம்ம. இப்ப தன் தவறை உணர்வது, வருந்துவது, உலகறிய மன்னிப்பு கேட்பது, உலகறிய செய்வது, இதான் ராமருடைய முதல் நிலைப்பார். அது நம்ம எல்லாம் பண்ணணும். ஒரு தவறு நடந்தா கூட, 2 பக்கம் தவறு இருந்தா கூட, நீங்க 1000 தான் சொல்லுங்க சார், அவர் அப்படி பேசியிருக்கலாமா, சரிடா அவர் பேசிட்டார், நீ அது பேசாம இருந்திருக்கலாமே, அதை யோசிக்க மாட்டேன். அந்த மாதிரிலாம் இல்லாம ராமர் என்ன பண்ணாருன்னா, வாலிபத்து வரும். வாலிபத்தில் 1000 விளக்கம் சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. வராமர் மருந்து கொன்றது நியாயமா, மறைஞ்சு கொண்டாரு, பல பேர் விவாதங்களை பண்ணிட்டா பட்டு பேசுறாங்க. இதுலேருந்தே தெரிகிறது உங்களுக்கு ராமாவதாரம் முழுக்க முழுக்க வரலாற்று உண்மை, கட்டுக்கதை இல்லைன்ட்டு. ஏன்னா 2 மணி நேரம் ஓட சினிமாலே கடைசி வரை சும்மா ஹீரோவே நல்லவனாவே காட்டுறப்போ ராமரே தவறு பண்றாருன்னு வருது. இன்னைக்கு அதை பத்தி பேசுறோம்னா அது இடம் கொடுக்கறதா நம்ம மதத்தோட மிகப்பெரிய பெருமை. வேற ஒரு மதத்துல மாதிரி நீங்க பேச முடியுமா? கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. ராமர் மருந்து கொண்டது தப்பா ரைட்டா இன்னைக்கு விவாதம் பண்ற பட்டிமன்றத்துல பேசலாம்னா அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஜனநாயக மரபு உள்ள மதம் தான். இதுல என்ன காட்சிக்கு வருவோம் எப்படின்னு பார்த்தேன்னா, இப்போ கதை பெரிய கதை, வாலி மாண்டு கீழே விழுந்துட்டான். அதான் கீரன் ரொம்ப அழகா சொல்லுவார். வாலி முதல்ல குரங்கு வாலியா இருந்தானா. அப்போ எங்க குரங்கு எல்லாம் சகஜா, நீ என்ன சுக்ரீவ மனைவி அபகரிச்சு போயிட்டு கேள்வி கேட்கறது அப்படின்னு. அப்படி நீ கேள்விக்கு ஆரம்பிச்சு குரங்கடைய மனிதவாளி ஆயிட்டான் பாரு. அப்புறம் கடைசியில ராமனுடைய பானம் பட்டு அது அறக்கருணைன்னு சொல்லுவா. மரக்கருணை அறக்கருணைன்னு. இறைவன் யாரும் தண்டிக்கிறது இல்லை. சில பேர் டேப்லெட் கூட, சில பேருக்கு சர்ஜரி பண்றாங்க, அவ்வளவுதான். வெறும் மெடிக்கேஷன் பண்ணேன்னா உங்களுக்கு அறக்கருணை நல்லவர்களுக்கு, அதாவது தீயவர்களுக்கானது. தீயோர் இறந்து உகனூறி தக்கோர் இடர் துடைத்து ஏக இந்த பிறந்தனன்னு கம்பர் அடைமொழி கொடுப்பாரு. சொல்லிட்டே போலாம். அப்ப என்னன்னா, வாலி மாண்டுகிற நேரத்தில் கடைசியில் என்ன பண்றாருன்னா, ராமா நான் என்னோட தவறை உணர்ந்துட்டேன், நீ தான் சாட்சா திருமால்ல புரிஞ்சுட்டே. இப்போ ஒரே ஒரு விண்ணப்பம், என் தம்பி சுக்ரீவன் கொஞ்சம் குடிப்பழக்கம் ஜாஸ்தி உள்ளவன், அதை திருத்துங்க. அதை திருத்த மட்டும் இல்லை, அவன் குடிபோதையோட தவறாக போய் தன்னுடைய நிலையை மாறி பேசிட்டாலோ உன்னை கவனிக்க மறுத்துறா, நீ அவனை மன்னிச்சிருன்னு கேட்கறான். எந்த சுக்ரீவனோட பரம எதிரியா பார்த்தானோ அந்த வாலி, அதான் இறைவனுடைய பானம் பட்ட நேரத்துல அந்த இறைநிலை வந்துருச்சு. ஏன்னா குரங்கு வாலி மனித வாலிய மாதிரி தெய்வ வாலியா பரதன் முன் தோன்றினாயே, அப்பேற்பட்ட பரதன் முன்னாடியே போடுறது அண்ணனாடி, நீ அப்படி பண்ண பரதன் கொடுறது அரசு தர்மமான்னு கேட்கறான். அதனாலதான் சொல்லக்கூடிய இடத்துல அந்த மாதிரி இகழ்ந்து பேசுவான், இடித்து உரைப்பான் வாலி. அப்பேற்பட்ட வாலியே நற்கதி கொடுத்தாருன்னு பார்த்துக்கோங்களேன். இப்ப இது முடிஞ்சது. அவன் இந்த மாதிரி வாலி இறந்து போயிடுறான். பக்கத்தில் அங்கது நிற்கிறான். அங்கதன் இளவரசன் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாகணும். தன்னுடைய வாடு எடுத்து கொடுக்குறாரு. உடனே உலகேழும் ஏத்தினான்னு முடிப்பா இருக்க பாரு, பூ மாதிரி பொழிஞ்சு அவாலத்தில். நீங்க கேட்கலாம், என்ன ஒரு பெரிய நிகழ்வு, அப்பா செத்து போட்டா, வாலி செத்து போட்டா, பக்கத்தில் மகன் இருக்கான் அங்கதன், அவன் இந்த பக்கம் எல்லாம் ஒன்னாயிட்டாங்க. சித்தப்பா சுக்ரீவன் இருக்கான், அவனை இளவரசனா பட்டம் சொல்றான், வாடு எடுத்து கொடுக்குற, அவ்வளவுதானே. அது எது உலக ஏற்றக்கூடிய என்ன நிகழ்ச்சி இருந்தானே, கம்பராமாயணத்தில் ஒன்று புரிஞ்சுங்க. எந்த ஒரு வார்த்தையிலையும் அர்த்தம் 1000 அர்த்தம் இருக்கும். ஒரு வார்த்தையை நீங்க நீக்கவோ சேர்க்கவோ எடுக்கவோ மாற்றவோ முடியாது. அப்பேற்பட்ட கவித்துவத்தோட எழுதியிருக்க. அது இலக்கிய திருடாவின்னு போனோம்னா ஒவ்வொரு பாட்டுக்குமே 10 விதமான கோணங்களை பிரியாது. இந்த பாட்டை கவனிக்கோ. ஏன் உலகாடி ஏத்துறான்னு சொல்றாரு பாருங்க. அதாவது தன்னடி தாழ்தோளோடும் தாமரை தடங்கண்ணானும் மின்னுடை வாளை நீட்டி இது நீ பொருத்தி என்னலும் உலகேழும் ஏத்துறான்னு முடிப்பார். தன்னடி தாழ்ந்தவன் யாரு? அங்கதான். அவன் யாரு? வாலியுடைய மகன். வாலியே சிறியவன். ராம முன்னாடி வாலிக்குடைய மகன் சிறு இளம் பாலகன், சிறுவன். ராமனோட பல நிலையில் திருந்த குறைந்த வானர சிறுவன் காலில் விடுறான். அவனை தோலை பிடிச்சி தொட்டு தூக்கிட்டு தன்னடி தாழ்தலோடும் தாழ்ந்தவன் விழுந்தவன் அங்கதான். தாமரை தடங்கன் யாரு? ராமன். தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கண்ணான அந்த மின்னுடைய வாழை நீட்டி இது நீ பொருத்தி அப்படின்னு சொன்னார். இவ்வளவுதான் நடந்தது. உடனே வானம் பூமாரி போச்சுன்னா எதுக்காக போடுன்னு கேட்டேன்னா,
தமிழுடைய விளையாட்டை பாருங்க. பொருத்தின்னா பொறுத்துக்கொள்ள ஒரு அர்த்தம் இருக்கு, பொறுமையாரன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த மாதிரி இணைப்பதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பொருத்தி பாருங்க, ஜாதகம் பொருத்த பாருங்க, அந்த மாதிரி பொருத்தின்ற ஒரு வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்கு. இங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன சொல்லாருன்னா, என்னதான் வந்து சுக்ரீவனுக்கு நான் வாக்கு கொடுத்தான்னு ஒரு காரணமா இருந்தாலும் எதிராவுடைய பரத்துல தன்னுடைய பலம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி வரணும்னு வாலி வரமாயின்னு வந்திருந்தாலும் மறைஞ்சுன்னு போனது அறம் பிறந்த செயல்றதை உணர்றான் ராம. உணர்ந்த அப்புறம் வருத்தப்படுறான். அப்புறம் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறான்? தன்னை விட பல நிலைகள் தாழ்ந்த எதிரியுடைய மகனாய் அங்கத்திட்ட மன்னிப்பு கேட்கறான். இது நீ பொருத்தின இந்த வாளை வைத்துக்கொள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த தவறை நீ மன்னித்து விடுவாக, ஏற்றுக்கொள், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீன்னு சொல்றத சொல்லாம சொல்றாரு. அதனாலதான் தன்னடி தாழ்தலோடும் தாமரை தடங்கண்ணான்னு மின்னுடைய வாடை நீட்டி இது நீ பொருத்தின்னு சொன்னால்தான் உலக எழுப்பு மாறி போச்சுன்னு சொல்றாங்க. அப்ப விஸ்வரூபத்துல முதல் படி ஏறிட்டாரு பாருங்க வராம. அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வரைக்கும் தன்னுடைய போர் தர்மத்துக்காக கொடுத்த காப்பத்தை சுக்கிரனுக்காக வந்து போராடி வாலியை கொண்டார். அதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய தவிர தானே உணர்றாரு. அதனாலதான் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஒண்ணு. அப்புறம் அதுக்கப்புறமும் வந்து மனசு அவருக்கு சரி ஆகல. அப்புறம் தான் காட்டுக்கு போய் உபாசம் இருக்கான், தனிமையில இருக்க ஒரு மாதிரி சொல்லிட்டு நோன்பு நூக்குறதா போறாரு. சுக்ரீவன் கூட வருவேன்றான். வரான்னு வில்லறம் துறந்தும் வாழ்வேருக்கு இம்மை மறுமை இல்ல, சில்லறம் துறந்த தீமைகள் புரிந்த தீமைகள் தீருமாறு நல்லறம் தொடர்ந்த நோன்பின் நவையற நாற்பு சொல்றாரு. அது மாதிரி பல பாடல்களை தன்னுடைய. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சந்தேகம், சீதையை வந்து இது தீக்குளிக்க சொன்னார் அப்படின்னு இப்போது ரீசெண்டாக சமீப காலங்களில் ராமரை திட்டத்துக்கு அது ஒரு காரணத்தை எடுத்துட்டு அந்த மாதிரி பேச, அதை பற்றி நீங்கள் என்ன? அது என்னன்னு கேட்டேன்னா, அதாவது ஒவ்வொரு காலகட்டங்களையும் தர்மங்கள் மாறும், நிலைப்பாடு மாறும். இப்போ இவங்கெல்லாம் சொல்கிற ஒரு வெட்டியான வாதம்னா மனுன்றது ஒன்று இருந்து மனு தான் எழுதுனா நம்மளுக்கு வந்து, அதாவது மோனோபொலி மாதிரி ஒரு கடவுள் ஒரு புக்கு ஒரு நேரில் கிடையாது. மனுக்கள் சொல்கிற மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு அது பெரிய விஷயம். அது சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ ஒரு யுகம் 4 யுகம் சேர்ந்து சதுர்யுகம் சொல்கிறாங்க. 43,20,000 வருஷம் சேர்ந்தா 4 யுகம் சேர்ந்த ஒரு யுகம். ஆமாம். அந்த மாதிரி வந்து 71 சதுர்யுகம் சேர்ந்தா ஒரு மன்வந்திரம். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி 14 மன்வந்திரம் சேர்ந்தா ஒரு கல்பம். அந்த கல்பத்தில் ஒரு பகல் வந்து ஒரு கல்பம் பிரம்மாக்குன்னு சொல்ற கணக்கு தலை சுத்தம். ஆமாம். அப்படி பாருப்போ நம்ம ஒரு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி லாண்டார் பிரிட்டிஷ்கார முன்னாடி ஒண்டி போகணும்னு சொல்றப்போ அந்த மனுக்கள்ன்றதுன்னா அந்தந்த காலம் எழுதப்பட்ட நீதி நூல்கள் வழிகாட்டுதல்கள். அவ்வளவுதான். இப்ப கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா அது வந்து வழிகாட்டு நூல் தான். அது தட் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் இட். அதுவே வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா மாத்திருக்காங்க 75 வருஷத்துல. அது ஒண்ணு. ரெண்டாவது அன்றைய காலகட்டத்துலன்னா அது அரசு தர்மம் எப்படி இருக்குன்னா, அதாவது எந்த ஒரு சந்தேகத்தையும் இடம் கொடுத்துடக்கூடாது, மக்களுக்கு மனசுல ஒரு லவலேசம் கூட வந்துடக்கூடாதுன்றதாக தன்னுடைய மனைவியும் தெரிஞ்சும் அவர் தீக்குளிக்க சொன்னார்னா அந்த அளவுக்கு நாட்டு மேல ஒரு பற்று இருந்தது. மக்களுக்காக ஆண்டார். முறை செய்து காக்கும் மன்னர் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படுத்தோடு சொல்ற மாதிரி காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல நேல் மீக்கூறும் மன்னர் பெரிய சப்ஜெக்ட் அது. அதனால உலகத்துக்காக செய்யப்பட்ட விஷயம் அது. இந்த ஆன்மீக சொற்பாடு சில பேர்ல என்ன சொல்லுவோன்னா, அவ அக்னி சரண்டர் ஆயிட்டா அப்புறம் அக்னியோட சுடல. இப்போ ஆன்மீகம்னு பேசுறவங்களே கூட ஆமாம் ராமன் பண்ணது தப்பு தான் ராமனுக்கு இவங்க ஜஸ்டிஃபை பண்றாங்க. இல்ல அப்படி பார்த்தா அதை விட பெரிய தப்பு காட்டுக்கு அமிச்சாருன்னு சொன்னா செய்யலாமா? அதாவது அதெல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஒரு சலவை தொழிலாளி சொன்னான்றதை காட்டுக்கு அனுப்பிச்சாங்கன்னா அதுதான் உண்மையா ராஜ தர்மம். வந்து அதுக்கு மிஞ்சிருந்து எதுவும் இல்லைன்றது. அது மக்களுக்காக தான் அரசே, மக்களுக்காக தான் ராஜாவே இருக்கக்கூடிய நிலையை நிலைநாட்ட சொன்னார். அது கதையோ கற்பனையோ இல்லை உண்மை வர்றா, அது பின்னாடி தனி சப்ஜெக்ட். ஆனாலும் அது வாழ்ந்து காட்டு. அதனால தான் சொல்லுவார், நடை நின்று நான் இந்த ஒரு பாட்டை இடைச்சேன்னா கம்பராமாயணம் பூரா இந்த பாட்டு கூடவே வரும், கூட வந்துட்டு இருக்கும். இப்போ முதல் நிலையை கடந்துட்டாரா, அதனால தான் அந்த வாலிபத்தில் வரக்கூடிய வந்து முதல் படி ஏறிட்டார் அவர். ரெண்டாவது பார்த்தோன்னா அந்த மாதிரி வந்து ராவணவதம் வருது. ராவணவதம் அப்போ ராவண யாரு, எந்த தன்னுடைய உயிருக்கு உயிரான சீதையை கடத்தின்னு போறானோ அந்த ராவணனை அவர் நடிச்சிருந்தாரு. மகாவிஷ்ணு அவதாரம் இருந்தாலும் ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சு அழிச்சிடலாம். என்ன அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமசாலி, அப்பேற்பட்ட இறைவனுடைய அருளான அவதாரமா இருந்தாலுமே நான் சராசரி 14 ஆண்டுகள் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் ஒரு வருஷம் பிரிச்சிருந்தார். அனுமார் போய் கண்ணையாடி கொடுத்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியில போர்க்களத்து வரப்பையும் வந்து அங்கதான் தூது போயின்னு சொல்லி ராவணன் கேட்காம இந்த மாதிரி புடிவாதமா இருக்கான். எல்லாம் பானுகோபன், திருச்சி, கும்பகர்ணன் அத்தனை பேரும் போயிட்டாங்க அவருடைய
போர்ப்படை தளபதிகள் அசுர சேனைகள்லாம் அழிஞ்சு மாண்டு போன பிறகு கூட கடைசியில் ஒற்றைப்படுத்தப்பட்டவர்களை வந்து தனியாக வந்து பார்க்குறான். ஆமாம். அப்போதான் சொல்லுவான், என்ன சொல்லுவான், நாம ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான பாடல், கடைசியில் நிராத பண்ணி நிற்கிறான், இன்று போய் நாளை வான்ற பாட்டை தான் சொல்ல வந்து நீங்கள் சொல்லிட்டேன். அந்த பாட்டை ஃபுல்லாக கவனிக்கிறோம். அதில் ஒரு சின்ன ஒரு சூட்சமாக இருக்குது. ஆமாம், அதை பேசி நிறைவு பண்ணுவோம் அதில். ஆமாம், அதாவது ஆடையா உனக்கு அமைந்தனையாவும் மாறுதம் மறைந்த புலையாயினை கண்டனை இன்று போய் போர்க்கு நாளைவான வென்றன நாகிடங்கமையின் வாடை தாவர் கோசல் நாடுகள் வள்ளன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரே விஷயம் லைனை மட்டும் கடைசியில் என்ன முடிக்கிறேன். இன்று போய் நாளைவான்னு சொன்னாலே போகிறோம். இன்று போய் போர்க்கு நாளைவான் ஏன் சொன்னார்னா, ஒருவேளை ராத்திரி மனசு மாறி திருந்தி இந்த ஒரு இரவுல நான் செஞ்ச தவறு உணர்ந்து நீ சீதையை நீ திருப்பி என்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா உனக்கு அரசாட்சியும் கொடுத்துட்டு நான் என் வழிக்கு போயிடுறேன். எப்பேற்பட்ட கொடுமை செஞ்சராவன்னு அந்த நேரத்திலே மன்னிக்கிறார். அதான் வந்து பிறர்க்கு நாளைக்கு அதான் வந்து இன்னாசே அது முதல்ல வந்த பாட்டுல திருக்குறள் சொல்லி முடிக்கிற வாலிபத்துல வந்தது தன்னஞ்சறிவது பொய்யே இருக்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும். இங்க வந்து என்னன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்மையை செய்து விடுறார். அப்ப ரெண்டா அப்படி உணர்ந்துட்டாரா. கடைசியா இது ராவணத்துல முடியுது. அப்புறம் தான் ராவணன் உயர்றான். அதான் நாசம் வந்துற்ற போதும் நல்லது ஒரு பகையை பெற்றேன். நாசம் வந்தாலும் நல்லது ஒரு பகையை பெற்றேன். அப்புறம் இறக்குந்தர சொல்ற மாதிரி வேதங்கள் தப்பின போதும் அண்ணான் தனுவுமிழ் சரங்கள் தப்பான். வேதமே தப்பினாலும் தப்பலாமே. ஒருவேளை அண்ணான் தனு உமிழ் சரங்கள் தப்பான்னு சொல்லுவான். அதனால தனக்கு தீமை செய்தவருக்கும் நன்மை செய்து இரண்டாவது நிலை படி வந்துட்டாரா. மூணாவது அப்படி போற இந்த லைன் சொல்லி முடிக்கிறேன். கைகை வதம்னு சொல்லுவா. கைகை எங்க சார் வதம் பண்ணா? வாலி வதம் சொன்னால் ரைட்டு, ராவணன் சொன்னால் ரைட்டு. கைகை எங்க வதம் பண்ணான்னு கேட்டார்னா அதுல சூட்சமா சொல்றாரு பாருங்க. ராவண வதம் முடிஞ்சு பட்டாபிஷேகத்துக்கு புறப்படுறாரு. புஷ்பாதர் ஏறதுக்கு போறப்ப வானத்துல வந்து பிரத்யட்சமாறாரு தசரதன். அப்போ அவர் ரொம்ப பெருமைப்படுறது சார், உன்ன மாதிரி ஒரு பையனை பொறுத்து நான் தான் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நீ நான் சொன்ன ஒரு வார்த்தையாக உன்னுடைய சிற்றன்னைக்கு கொடுத்த ஒரு வாக்கை தவறக்கூடாதுன்றதை நீ இவ்வளோ கொடுமையான வச்சு என்னால் தான் நீ காட்டுக்கு போகிற ஆனதான் செய்து கடத்தின்னு போகப்பட்ட இப்போ வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு அனுபவிச்சிருக்க. நான் உனக்கு உண்மையிலே பெருமைப்படுறேன். எனக்கு ஏதாவது வரம் கேளு நான் கொடுக்குறேன்னு. ஒரு வரமும் வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு பிள்ளையா பிறந்து என்னுடைய பாக்கியம், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்தாலே அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசுகிறேன். இருந்தாலும் கட்டாயப்படுத்தினா ஒரே ஒரு வர கேட்குறான் ராமர் தசரட்ட. வானில் தோன்ற தசரட்ட உங்கள் ஆசைக்காக ஒரு கேட்குறேன். சின்ன வரம் தான். அவர் எனக்கு கார்வனும் பங்களாவோட எஸ்டேட்டோடலாம் கேட்கல. ஆமாம், எந்த கைகேனியை வந்து திட்டி துறைய எனக்கு பொண்டாட்டியே இல்லை, மனைவியே இல்லை, உனக்கு பிறந்த பையன் பரதன் எனக்கு பிள்ளையே கிடையாது, அப்போ ஒழிஞ்சு போன்னு சாபம் கொடுத்தீங்களா? அந்த சாபத்தை திருப்பி வாங்கினார். எப்பேற்பட்ட கருணையை பாருங்க. தீயல் என நீ துறந்த தெய்வம்ன்றார் கைகே. தீயல் என நீ துறந்த தெய்வமும் மகனும் அவருடைய மகனார் பரதன் தாயும் தம்பியுமாம் வரந்தருகனர். அப்பேற்பட்ட கருணை. அப்படி நீ கையை நீ மன்னிச்சு ஏத்துக்கலன்னா ஏன்னா அம்மா எல்லாம் போயிடுவான்றார். தாயில அனாதை ஆயிடும் சொல்றாரு பாருங்க. அவருக்கு வந்து கோசலுடைய மகன் தான் ராமன், சிற்றனே தான் கைகை. இருந்தாலும் கைகை அப்பேற்பட்ட அளப்பறை அன்பர் அவன் மேல. அதனால தான் பயில்முறை குறத்துரிமையை மனுமுதல் மரபை செய்யுற என் சொன்னாய் புலைச்சிருந்தாலே அப்படி கடிந்து போய் யார்கிட்ட கூட்டிட்டேன். அப்பேற்பட்ட கைகையை வந்து மன்னித்து தான் இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வ் பண்ண. அதனாலதான் முதல்ல சம பொண்ணு 3 நிலையில் சொன்னேன் இல்லையா? தந்தவரை உணர்வது, வருந்துவது, உலகறிய செய்வது முதல் நிலை மறைவதம். அப்புறம் தனக்கு கெடுதல் செய்தவருக்கும் நல்லது செய்யறது அருளுவது 2வது நிலை, மன்னித்து அருள்வது. அப்புறம் தனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு நல்லது செய்யறது 3வது நிலை. இப்ப அப்படி இல்லைன்னா கை சாபத்திலே இருந்திருப்பா, கிடைச்சது அந்த தீரா பணியோட வந்திருப்பான். அதுதான் வந்து சாதாரண மனிதனாக பிறந்த ராமன் வந்து தான் செய்யாதவருக்காக தண்டனை அனுபவிச்சு மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்வழிப்படுத்தி நடை நின்று உயர்நாயகனா வாழ்ந்தான்னு சொன்னால் இதுதான் கம்பர் காட்டக்கூடிய விஸ்வரூபம். தனி மனிதனுடைய வாழ்விலே அன்பின் வழி அறத்தின் வழி நின்று அறநெறி பிறடாத முறையான நெறி சார்ந்த நேர்த்தியான வாழ்க்கையை மேற்கொள்கின்ற பொழுது சராசரி மனிதன் தெய்வ நிலை அடைய முடியும் அப்படின்னு சொல்றது காட்டுறதா இந்த உதாரணம் சொன்னேன். இது ஒரு பெரிய கரை காண முடியாத கடல். அதுல ஒரு சின்ன முத்தை எடுத்துருக்கோம். ஏன்னா அதான் 10,660 பாட்டுல எது எடுப்பது விடுப்பது கோப்பதுன்னு தெரியாது. அதுல அடியனுடைய சிறிய மதிக்கேட்டுன்னு சில விஷயங்களை சொன்னாருமே. ரொம்ப இவ்வளவு நேரம் ராமருடைய பெருமைகளை எப்படி மனிதனாக பிறந்து இறைவனாக உயர்ந்தாருங்கிறத பற்றி ரொம்ப அழகாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சுவாமி. நமஸ்காரம். அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுவது ஜெம் டிவி நேயர்களுக்கு, அன்பார்ந்த நேயர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் ஆ சங்கர். நன்றி, வணக்கம்.